படத்தோட ஆரம்பத்துல ஆடுகள்லாம் ஏத்திக்கிட்டு ஈவினிங் டைம்ல ஒரு ட்ரக் ஒரு கிராஸ் ரோட்ல வந்து நிக்குதான். அந்த ஆடுங்களா பயணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் அந்த ட்ரக்கோட உதவி மூலமா வந்திருப்பாங்க. அவங்கள இறக்கி விட்டதுக்கு அப்புறம் டிரைவருமே ஓகே நீங்க கேட்ட ஊருதோ அங்க இருக்குது, நேரா ரோட்லயே நடந்து போங்க, சைட்ல எல்லாம் நிறைய புல்வெளியெல்லாம் இருக்கும், உள்ள இறங்குற வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம், ஆபத்தா இருக்கும்னு ஒரு சின்ன அட்வைஸ போட்டுட்டு அவங்களோட பயணத்துக்கு குட் லக்கும் சொல்லி டிரைவர் அங்க இருந்து கிளம்ப. அந்த ஆரஞ்சு சொக்கா போட்டிருக்கான்ல அவன் பேரு டேவிட், அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இன்னொருத்த பேரு ஜாக். ரெண்டு பேரும் இப்ப இட்டாலிக்கு போறதுக்காக தான் பார்த்தா அவங்க சொந்த ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே பொடிநாடையா கொஞ்சம் தூரம் போகும்போதுதான் என்ன விஷயம்னு தெரிய வருது. இந்த ஜாக் இருக்கிறான்ல அவன் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவனுக்கு ஒரு பொண்ணு மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கும் போல. அந்த பொண்ணுக்கும் அவனை பிடிச்சிருந்துருக்குமே என்னமோ. சோ அதனால இப்ப அந்த ஒரு பொண்ணை மீட் பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் அவனுங்க பயணம் பண்ணிட்டே இருக்கேன். நீ எதுக்கு அவளை மீட் பண்றேன்னு எனக்கு தெரியாதாடான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா அந்த ஜாக்க பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் கரெக்டா பொழுது சாயும் போது நைட் ஆகிறதுக்குள்ளேயே அங்க இருக்கிற ஒரு ஊருக்கு போயிருவாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு பப் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் முதல்ல சாப்பிட்டு ஏதாவது தூங்கணும்பா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே அந்த கடைக்கிட்ட வந்தா அந்த கடையோட பேரே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா ஸ்லாட்டர்டு லேம்ப் எல்லாம் போட்டிருந்திருக்கும். என்னடா இது வந்தோடனே பயமுறுத்துறானுங்களேன்னு கடைக்குள்ள போனா அது வரைக்கும் பேசி சிரிச்சிட்டு இருந்தவனுங்க இவனுங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தோடனே அமைதியாயிருவானுங்க. இவனுங்களுக்கே புரியல ஆமா எதுக்கு இப்படி பாக்குறானுங்க, ஏன்பா வெளியாளுங்களா உள்ள வரக்கூடாதான்னு அங்க இருக்கிற அந்த லேடியை பார்க்க அவங்க கண்ணசைக்கும் போது ஓகே ஃபைன் சொல்லி நம்ம ஹீரோ போய் அங்க டேபிள்ல உட்காந்துக்கும். ஆனா அதுக்கப்புறமே அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரும் குறுகுறுன்னு இவனுங்களே பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன ஆர்டர் பண்றீங்கன்னு அந்த லேடி வந்து கேட்கும் போது ஓகே காஃபி இருக்கா கிடையாதுன்றுவாங்க, சரி ஹாட் சாக்லேட் இருக்கா அதுவும் இல்லைன்றுவாங்க, சூப் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு சொல்ல வேற என்னதான் இருக்குன்னு கேட்கும் போது பியர் மட்டும் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதையாவது எட்டுவாங்கன்னு அனுப்பிவிட. சோ அவங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரும் கொஞ்சம் அவங்களுக்குள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோஸை கண்டுக்காம இருக்க அப்ப ஜாக் பார்த்தாங்க செவுத்துல வந்து ஏதோ ஒரு ஸ்டார் போட்ட மாதிரி இருக்குமா, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அங்க பாரு அந்த ஸ்டார் இருக்குல்ல அது வந்து ஒரு சாத்தான குறிக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற மத்த ஆளுங்க எல்லாரும் லைட்டா பேச்சு கொடுக்க இவனுங்க ஜாக் என்னன்னா இந்த சினிமா பத்தி எல்லாம் பேச ஆரம்பிப்பானா. சோ அதை பத்தி அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. சோ ஒன்ஸ் ஜாக் எடுத்து கொடுத்த உடனே அங்க இருக்கிற ஒரு சொட்டா என்னன்னா பயங்கரமா இந்த சினிமா பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அதுவே ஜாக் நம்ம ஹீரோ கிட்ட ஓகே இவனுக்கு நல்லா தான் பேசுற மாதிரி தெரியுது, அந்த ஸ்டாரும் எதுக்கு வச்சிருக்கானுங்க அப்படின்னு கேட்டுருவோமா. ஏன்னா உல்ஃப்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒண்ணு இருக்கு, அந்த படத்துல கூட இந்த வேர் உல்ஃப்லா இருக்கும்ல ஓனாய் மனிதர்கள் அவங்களை குறிக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் அந்த ஓனாய் மனிதர்களை விரட்டுறதுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருந்திருக்காங்க. அதுக்காக இதை வச்சிருந்திருப்பானுங்களோ அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி ஒன்று வரும். அதனால நீ கேள நான் கேள அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன். இவனுங்க அமைதியா பேசிட்டு இருக்கிறங்காட்டி யாருக்கும் கேட்காது. கூடவே அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா சினிமா பத்தி பேசிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஜாக் கேட்டுதான் பாப்போமேன்னு ஆமா அங்க செவுத்துல ஒரு ஸ்டார் உறைஞ்சு வச்சிருந்திருக்கீங்களே அது என்ன விஷயமாமான்னு கேட்க அவ்வளவுதான் அங்க இருந்த எல்லாரும் அப்படியே சடனா ஆஃப் ஆயிட்டாங்க. ஈவன் ஒருத்தன் இந்த டார்ட் ஒன்னு ஆடிக்கிட்டு இருப்பான், இந்த போர்ட்ல வந்து இந்த ஆரோ தூக்கி வீசுற மாதிரி, அதை கூட அவன் மிஸ் பண்ணிருப்பான் அவங்க இந்த கேட்ட கேள்வியில. சோ அந்த கான்ல பார்த்து அப்படியே நம்ம ஜாக்க பார்த்துட்டு நீ இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டங்காட்டி தான் நான் அந்த டார்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், இது உன் தப்பு தாண்டா அப்படின்னு ஒரு மாதிரி அவனை முறைக்கும் போது இருக்கிற எல்லாருமே அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம ஹீரோ தான் ஓகே தல இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்லுவானா. ஓகே ஆர் அட்லீஸ்ட் காசு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாலும் காசெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நீங்க கிளம்புங்க கடவுள் எப்பவும் உங்க கூடயே இருப்பாங்கன்னு சொல்ல அந்த ஓனர் லேடி இது நைட் டைம் ஆயிடுச்சு பசங்களை வெளியே போக வேணாம்னு சொல்லுங்கும் போது அங்க இருக்கிற வேற எந்த ஒரு ஆம்பளைங்களும் அவங்களோட பேச்சை கேட்கிற மாதிரி தெரியல. ஒத்திட்டு வெளியே கிளம்புங்க, ரோட்லயே நடக்கணும் சரியா, எங்கேயாவது காட்டுக்குள்ள போகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அதே நேரத்துல முழு நிலவா பார்த்தும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்கன்னு சொல்லி வெளியே துரத்துட்டுருவானுங்க. என்னடா இது அந்த நட்சத்திரம் எதுக்கு உறைஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டது இவ்வளவு பெரிய குத்தமா போச்சா, இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்திருந்தா நம்ம கழுத்தை கடிச்சிருப்பானுங்க போல, சரி வேற ஏதாவது கடை இல்லாமலே இருந்துற போதுன்னு நடக்க ஆரம்பிக்க எப்பயுமே அந்த பப்ல இருக்கிற லேடி நீங்க இருந்தாலும் அவங்களை வெளியே போக விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா. ஆனா அங்க இருக்கிற ஆளுங்க நாங்க ஒன்னும் விருப்பப்பட்ட இதை பண்ணல அவனுங்களா தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டானுங்கன்னு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன். அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவும் ஜாக்கும் அப்படியே ரோட்ல தான் பேசிட்டு வருவானுங்களா. அந்த ஸ்டார் என்ன அப்படின்னு கேட்டேன், அது ஒரு குத்தமா போச்சு. ஒருவேளை அந்த ஸ்டார் வந்து ஏதோ ஒரு விதமான சூனியத்தோட சம்பந்தப்பட்டிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சூனியம் அப்படிங்கிற விஷயமே வந்து அவ்வளவு சில்லியா இருக்கிற காரணத்தாலதான் நம்மள மாதிரி வெளியிருந்து வர பசங்க கிட்ட அந்த சூனியத்தை பத்தி சொல்றதுக்கு பயங்கர அசிங்கமா ஃபீல் பண்ணிருக்கானுங்க போல அப்படின்னு பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு மழை வேற கரெக்டா வர ஆரம்பிக்க ஓகே ரோட்லயே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது கொஞ்சம் ஷார்ட்கட் எடுப்போம்னு சொல்லி புல்லுக்குள்ள நடக்க ஆரம்பிக்க அதுவே அந்த பப்ல அந்த லேடி இன்னுமே அந்த பசங்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களா. யாராவது அந்த பசங்களை கொஞ்சமாவது வார்ன் பண்ணிருந்தா நல்லா இருக்கும்டான்னு சொல்லும் போது அப்ப அந்த டார்ட்டை வீசிட்டு இருந்தவன் என்னத்த வார்ன் பண்றது, நாம ஒன்னும் அவனுங்களை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரல, இல்லனா இங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்த அவனுங்கிட்ட சொல்ல மாட்டோம் அப்படின்னு கூட கிடையாது. ஆனா சொன்னா நம்மளதான் அசிங்கமா பாப்பானுங்க. இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வர பசங்களுக்கு உள்ளூர்ல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எங்க தெரிய போகுதுன்னு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்போ வெளியில ஒரு ஓனாய் கத்துற ஒரு சத்தம் கேட்குமா, அது அந்த லேடிக்கும் கேட்டுட்டு
ப்ளீஸ் யாராவது போய் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கடான்னு சொல்லும்போது அங்க இருக்கிற ஒரு ஆள் எனக்கு எந்த ஒரு ஓனாய் சத்தம் கேட்கலன்னு சொல்லுவானா, ஈவன் அந்த டார்ட் வீசினவனும் எனக்கும் கேட்கல அப்படின்னு எல்லாரும் பயந்துருப்பானுங்க. அந்த சத்தம் நம்ம ஹீரோஸ்க்கும் கேட்டிருந்திருக்க என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பானுங்களா. அப்ப வானத்துல முழு நிலவு இருக்கிறதையும் கவனிச்சுட்டு ரைட்டு முழு நிலவை பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருந்தானுங்க. எப்பவும் ரோட்லயே நடக்கணும்னு சொல்லியிருந்தானுங்க. தேவையில்லாம எதுக்கு நம்ம இப்ப காட்டுக்குள்ள இறங்கி இருந்திருக்கோம், ஒருவேளை நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லையோன்னு முதல்ல அந்த பப்புக்கே திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க. பார்த்தா ரோட்டே காணும், வழி மாதிரி வந்துட்டானுங்க. எங்க போறதுன்னே தெரியாம அவனுங்க பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல அந்த ஓனாயோட சத்தம் அவங்க பக்கத்துல கேட்க ஆரம்பிக்குது. ரைட்டு நம்மள ரவுண்டு கட்டிருச்சுன்னு நினைக்கிறேன், வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி வேகமா அங்கிருந்து ஓடுறதுக்காக தான் முயற்சி பண்றானுங்களா. தெரியாம நம்ம ஹீரோ தவறி கீழே விழுகும் போது ஏண்டா நீ வேற அவசரம் புரியாமன்னு ஜாக் அவனை கை கொடுத்து தூக்க முயற்சி பண்ண சைட்ல இருந்து வந்த ஒரு ஓனாய் அப்படியே அவனை கவி அதே இடத்துல அட்டாக் பண்ணிடும். நம்ம ஹீரோ ஐயோ விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லி வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவான். இருந்தாலும் நண்பனை விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லி திருப்பியும் ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த ஜாக்கு காலி மொத்தமா குதிரை வச்சிருந்திருக்கும். ஆனா திருப்பி வந்த ஓனாய் நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண பார்க்க அவன் கண்ணத்துல கோடு போட்டுருமா. கரெக்டா அங்க 4-5 பேர் கன்னோட வந்து அந்த ஓனாயை அதே இடத்துல ஷூட் பண்ணி காலி பண்ண நம்ம ஹீரோவுக்கு கண்ணத்துல மட்டும் அடிபட்டு இருந்திருக்கும். அவன் மயங்கி போறதுக்கு முன்னாடி சைட்ல ஏதோ ஒரு ஆள் உடம்புல புல்லட் அடி வாங்கி இறந்து போயிருக்கிறத பார்த்துட்டு அப்படியே மயங்கி போயிருவான். அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்திருக்க. அவன் ஜாக்னா அவன் ஃப்ரெண்டு பேரை சொல்லுவானா. அங்க இருந்த பிரின்ஸிங்கிற ஒரு நர்ஸும் என்னது உனக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா அப்ப உள்ள இன்னொரு நர்ஸும் வருவாங்க. அவங்க வந்துட்டு தோடா என்ன பையன் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு அமெரிக்கன் மாதிரி தெரியுறான், சரி ஏதாவது எந்திரிச்சானா ஏதாவது பேசினான்னு கேட்கும் போது இல்ல மயக்கத்துல ஏதோ ஜாக்னு மட்டும் பேர் சொன்னாங்கன்னு அந்த பிரின்சி சொல்ல, ஓ ஜாக் அப்படிங்கறது இவன் கூட வந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்து போயிட்டான் அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் உள்ள வந்துட்டு மேடம் என்ன நீங்க பண்றீங்கன்னு சொல்லி உள்ள வந்து அந்த நர்ஸ முதல்ல வெளியே அனுப்பி விட்டுட்டு உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமான்னு அந்த நர்ஸையும் போக சொல்லும் போது அப்ப அந்த நர்ஸ் கேட்பாங்க இந்த ஆளுக்கு என்னாச்சு எப்படி இந்த அளவுக்கு மோசமா அடிபட்டு இருக்குன்னு கேட்கும் போது சரியா தெரியல, ஆனா போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண வரைக்கும் ஏதோ ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பைத்தியக்காரன் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இந்த பைத்தியக்காரன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தனா இருக்கணும்னு யோசிக்க, அதுவே மயக்கத்தில் இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள வேகமா ஓடி போற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். கட் பண்ணா நம்ம ஹீரோ கண்வெளிக்க பக்கத்திலே டாக்டரும் கூடவே அமெரிக்கன் எம்பசியை சேர்ந்த ஒருத்தர் இருப்பாரு. இந்த வெளி உறவு துறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த துறையை சேர்ந்தவர். கூடவே தம்பி நீ இந்த மாதிரி லண்டன்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்பான்னு சொல்ல, நான் எப்படி லண்டனுக்கு வந்தேன் பிளஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என் ஃப்ரெண்டு என் ஜாக்குக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போது தம்பி மனசை தினமா வச்சுக்கோ உன்னோட நண்பன் தவறிட்டான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பயங்கரமா என்ன விடுங்க நான் போய் பார்க்கணும் அப்படின்லாம் குதிக்கிறானா. உடனே உள்ள வந்து அந்த பிரின்ஸிங்கிற நர்ஸ் தான் நம்ம ஹீரோவை காம் டவுன் பண்றதுக்காக அனஸ்தீசியா எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த எம்பசி சேர்ந்தவரும் தம்பி இங்க பாருப்ப உன்னோட பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கூடிய சீக்கிரம் உன்னை இங்க இருந்து நாங்க சேஃபா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிருவோம், ஒன்னும் பெருசா கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட இந்த மாதிரியான பொடி பசங்களுக்கு எல்லாம் நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு உதவி பண்ணாலும் கேட்க மாட்டானுங்கன்னு புலம்பிட்டே போவாரு. கொஞ்சம் காமா இருக்கிற ஹீரோ கிட்ட போய் அந்த டாக்டரும் ஓகே தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு 3 வாரமா நீ மயக்கத்துல இருந்து நீ மயக்கம் தெளிஞ்சதே பெரிய விஷயம் தான், கண்டிப்பா உன்னை அட்டாக் பண்ண அந்த பைத்தியக்காரன் பயங்கர கோவத்துல இருப்பான் போல, இங்க பாரு மூஞ்சில என்ன அடி வாங்கியிருக்குன்னு பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்னன்னா இல்ல அது பைத்தியக்காரன் கிடையாது அது ஒரு உல்ஃப் அப்படின்னு சொல்லி மயங்கி போயிடுவான். என்னது ஓனாய்ங்கிற வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்துச்சான்னு அந்த டாக்டருக்கு ஷாக் ஆக, அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அவனோட ரூம்ல இருக்கும்போது அவனை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோவோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரும் அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட்டும் வந்திருப்பாரு. ஓகே ஹீரோக்கு திருப்பி சுயநினைவு வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோம், அதனால போய் மீட் பண்ணுவோமான்னு நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணி ஏதாவது வாக்குமூலம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தெளிவா சொல்லிடுறான் அந்த மாதிரி எந்த ஒரு பைத்தியக்காரனும் எங்களை அட்டாக் பண்ணல, அது ஒரு அனிமல், அது ஒரு மிருகம், கண்டிப்பா எனக்கு தெரியும் அது ஒரு மிருகம் தான் அப்படின்னு அவன் அடிச்சு சொல்ல, ஈவன் அந்த இன்ஸ்பெக்டர் கூட வந்து அசிஸ்டன்ட்டும் ஆமா சார் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இறந்து போன இந்த ஜாக்கா இருக்கட்டும் இல்ல இவனா இருக்கட்டும் 2 பேரும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான் உடல் அளவுல பார்த்தா, அதனால ஏதோ ஒரு பைத்தியக்கார அட்டாக் பண்ண வந்திருந்தா கூட தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு நீங்க பலசாலிங்க தான், சோ லாஜிக்கலா பார்த்தா கூட ஏதோ ஒரு மிருகம் தான் கண்டிப்பா அவங்களை அட்டாக் பண்ணிருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்னடா நீயா ஒரு விஷயத்த வந்து கான்ஸ்பயர் பண்ண ஆரம்பிக்கிறியா, டே ஹீரோ பையன் அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுல அந்த இடத்துல சில விட்னஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அதை வச்சுதான் உன்னை ஏதோ ஒரு பைத்தியக்காரன் தான் அட்டாக் பண்ணிருக்கான் அப்படிங்கறத நாங்க சொல்றோம், அது மட்டும் இல்லாம நீ இப்பதானே மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்க, சோ நீ ஒரு விக்டிமாவும் இருக்கிற காரணத்தால ப்ராபபிலி நீ இன்னும் அந்த ஷாக்ல இருந்து மீண்டு வரலன்னு நினைக்கிற, அதனால உன்னோட இந்த வாக்குமூலத்தை எங்கனால 100% எடுத்துக்க முடியாது, ஏற்கனவே விட்னஸ் இருக்கிறங்காட்டி கேஸ் க்ளோஸ் ஆயிருச்சு மாமேன்ட்டு அவனுங்க அங்கிருந்து போயிருவானுங்களா. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியாம அந்த டாக்டர் கிட்ட அது அவ்வளவு இருட்டா இருந்துச்சு, எந்த விட்னஸ யாரு எங்க பார்த்தா, நான் தான் சொல்றேன் அது என்ன அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு என்ன உனங்க உளறிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி டாக்டர் கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த டாக்டரும் ஓகே ஃபைன் உன்னோட மெமரிஸ் எல்லாமே வந்து திருப்பி வந்துருச்சு அப்படின்னா
ப்ராபப்ளி இதுக்கான பதில் உனக்கே கிடைச்சிரும்னு சொல்லும்போது மெமரி நல்லா தான் இருக்கு, நீ சும்மா இரு அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தா திருப்பி ஏதோ ஒரு காட்டுக்குள்ள வேகமா ஓடுற மாதிரியும் ட்ரெஸ்ஸே இல்லாம அவன் பாட்டுக்கு ஓடி போனவன் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று ஒரு மான் ஒண்ணு நிக்கும். அதை கூர்மையா கவனிச்சவன் டக்குனு அந்த மானை வேட்டையாடி அப்படியே பச்சையா சாப்பிட ஆரம்பிப்பான். கட் பண்ண அந்த பிரின்ஸுங்கிற நர்ஸ் எப்ப போல ரெகுலரா ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட வேலையை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோட ரூமுக்கும் வந்துட்டு அவனுக்கு ஒரு டேப்லெட் கொடுக்க வேண்டியதா இருக்குமா. அவன் பார்த்தா ஹெட்போனை மாட்டிக்கிட்டு இல்ல நான் சாப்பிடல, எனக்கு வயிறு பசிக்கலன்னு சொல்லுவான். ஐயோ லஞ்ச் மட்டும் சாப்பிட்டு முடிய இந்த ஒரு மாத்திரை உனக்கு கொடுக்கணும், ஒரு நர்ஸ் அது என் வேலையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல எனக்கெல்லாம் பசிக்கல, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. என்னையா ரொம்ப அடம் பிடிக்கிறேன்னு அங்க இருக்கிற ஜன்னலோட கர்டைன் எல்லாம் முதல்ல விலக்கி விட்டு நம்ம ஹீரோவை சாப்பிடறதுக்காக வற்புறுத்தினா மறுபடியும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க சின்ன பசங்களுக்கு கூட இதெல்லாம் நான் பண்ணது கிடையாது, ஆனா என்னையே இறங்கி இதை பண்ண வச்சுட்டு இல்லைன்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பான். மறுபடியும் நம்ம ஹீரோ அவனோட பேக் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்குமா. ஒரு இடத்துல அவனையே தான் ஸ்ட்ரெச்சர்ல அங்க வச்சிருந்திருப்பாங்க. பக்கத்துல அந்த நர்ஸ் வரும்போது அவன் மூஞ்சி விகாரமா மாறிந்திருக்கும். இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு கனவா தான் வந்துகிட்டு இருக்குதா. இத பத்தி அந்த டாக்டர் கிட்டையும் சொல்ல ஓகே உங்களை அட்டாக் பண்ண அந்த பைத்தியக்காரனோட முகத்தை நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும்போது அட நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன், அது ஒன்னும் ஆள் கிடையாது, அது வந்து ஒரு மிருகம் சரியா. ஈவன் இங்க பாருங்க என் உடம்புல இருக்கிற காயத்தை பாருங்க, ஏதாவது ஒரு மனுஷனோட கையை வச்சுட்டு இந்த மாதிரி காயப்படுத்த முடியுமா என்ன. அந்த டாக்டரும் அப்படியே கையை வச்சு தொட்டு பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு பைத்தியக்காரனால பண்ண முடியும் தான் சொல்லுவாரு. ஐயோ என்னையா பேசிட்டு இருக்கிறேன், அந்த இடத்துல ஒரு பப் ஒன்னு இருந்தது, அந்த பப்ல இருக்கிற ஆளுங்கிட்ட போய் கேட்டுப்பாரு, எல்லார்ட்டையும் விசாரியான்னு சொன்னா அதெல்லாம் அங்க போய் விசாரிச்ச மாதிரி எனக்கு தெரியல, மேபி போலீஸுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும், கேஸை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அப்படியே நீ சொல்ற மாதிரி ஏதாவது கொடூரமான மிருகம் இங்க ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கு அப்படின்னாலும் அது என்னது அப்படிங்கறத போலீஸ் பாத்துக்குவாங்க, நீ அதை பத்தி கவலை பண்ணுங்கிற எந்த ஒரு தேவையும் இல்ல. ஒரு 3-4 நாள்ல நீயே டிஸ்சார்ஜா இங்க இருந்து போக தான் போற, அதனால கவலைப்படாதன்னு சொல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும், அட்லீஸ்ட் இன்னைக்கு நைட்டாவது யாரையாவது என் கூட ஒரு கம்பெனிக்கு ஸ்டே பண்ண வைங்கன்னு சொல்ல ஓகே ஃபைன் சொல்லி அந்த பிரின்ஸுங்கிற நர்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்கள உட்கார வச்சிருக்காங்களா. தூங்கிட்டு இருந்த ஹீரோ அப்படியே கண் விழிச்சிட்டு மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா தூக்கம் இல்லையா வேணும்னா கதை சொல்லட்டான்னு அவங்க புக்ல படிச்சுட்டு இருப்பாங்கல்ல அதை அப்படியே சத்தமா வாசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது. இந்த தடவை வீட்டுல அவன் ஃபேமிலி கூட இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க காலிங் பெல் அழுத்துறாங்களா. நம்ம ஹீரோட அப்பாவும் போய் நீக்கினா அங்க ஏதோ மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற சில சோல்ஜர்ஸ் எல்லாம் கன்னை வச்சு ஃபயர் பண்றாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டையே வந்து கம்ப்ளீட்டா நெருப்ப வச்சு விட கனவுல வந்து எந்திரிச்ச ஹீரோவும் பக்கத்துல இருக்கிற பிரின்ஸ் கிட்ட அப்பா கெட்ட கனவுன்னு சொல்ல அதான் அடிக்கடி வருதுன்னு சொல்றேன்னு அங்க இருக்கிற ஸ்கிரீனை விளக்க போறாங்களா. ஆனா ஒளிஞ்சிருந்த ஒரு மான்ஸ்டர் சோல்ஜர் ஒரு கத்தியை எடுத்து அந்த பிரின்ஸையுமே வந்து போட்டு பயங்கரமா தாக்குறான். கட் பண்ணா அதுவுமே கனவு தான். உண்மையாலுமே ஹீரோ இப்பதான் தூக்கத்துல இருந்து எந்திரிக்க வார்ட் பாய்ன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுமாமேன்னு சொல்லிட்டு போக ஓகே நல்லா பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோ நினைக்கும் போது அங்க முன்னாடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ஜாக் மூஞ்சி ஃபுல்லா கோரமா அடிபட்டு ஏண்டாடி அந்த சாப்பாடை என் கூட ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லி கிட்டே வர ஹீரோக்கெல்லாம் பயங்கரமா பயம் வந்துடும். ப்ளீஸ் என்ன ஆளை தனியா விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் என்னடா உன்னோட நண்பனை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், நீ என்ன பார்த்தே பயப்பட்டா என்னன்னு கேட்க மனசாட்சியே இல்லையாடா, செத்து பணம் எந்திரிச்சோம் தான் பயம் இல்லாம வேற என்னடா இருக்குன்னு கேட்டேன். இங்க பாரு மாமே உன்னை பயமுறுத்தணுங்கிறதுலாம் என் நோக்கம் கிடையாது, ஒரு முக்கியமான விஷயம் அதை சொல்லணும் அப்படின்னா நான் வர வேண்டியதா போயிருச்சு. ஆனா என்னை புதைக்கும் போது உங்க அம்மா அப்பா கூட வந்திருந்தாங்க என் ஃபியூனரலுக்கு, ஈவன் அத்தனை பேர் வந்திருந்தாங்க, அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு. பாருடா நான் இறந்து போனதுக்கு இவ்வளவு பேர் ஃபீல் பண்றாங்களா அப்படின்னு ஒரு ஷாக் தான். அப்புறம் என்னோட ஆளு அவ்வளோ வந்துட்டு பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருந்தா நல்லா தான் இருந்துச்சு அந்த ஒரு ஃபீலிங்கும். ஆனா கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு இருந்தவ அந்த ஃபீலிங்ஸை ப்ராசஸ் பண்றதுக்காக வேற ஒருத்தங்க கூட ரொமான்ஸ் பண்ண போயிட்டா. செத்ததுக்கு அப்புறம் இதையெல்லாம் பாக்குற துக்கத்தை இதுக்கிட்ட எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பயங்கர காண்டா தான் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆக்சுவலி உன்னை எதுக்கு நான் பார்க்க வந்தேன்னா அன்னைக்கு நைட்டு நம்மளை அட்டாக் பண்ணது அது ஒரு வேர் உல்ஃப் தான், அது உன்னையும் அட்டாக் பண்ணிருக்கு. நம்மளை அட்டாக் பண்ணது அந்த வேர் உல்ஃப் தான். அந்த வேர் உல்ஃபை சுத்தி ஒரு விதமான சூனியம் ஒண்ணு இருக்கு. அந்த வேர் உல்ஃப் ஒரு பர்சன் அட்டாக் பண்ணது அப்படின்னா அது வந்து ஒரு அன்நேச்சுரல் டெத். அந்த சூனியத்தை போக்குனா மட்டும்தான் இந்த மாதிரி பூமியில உலாவிட்டு இல்லாம என்னோட ஆன்மா சாந்தி அடையும். அதுக்கு இந்த மனித ஓநாயோட இனத்தையே வந்து முழுசா அழிச்சு ஆகணும். இந்த மனித ஓநாய்கள்ல மிச்சம் இருக்கிற ஒரு ஆள்னா அது நீ தான். அதனால நீ உன்னையே வந்து கொன்னுக்கோ, அப்பதான் என்னோட ஆன்மா வந்து ஃப்ரீ ஆகும். ப்ளீஸ் வேற யாரையும் நீ தாக்கி அவங்க எல்லாரையும் சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நீ உன்னோட உயிரையே வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். யாராவது என்ன வந்து காப்பாத்துங்களேன்னு அங்க இருக்கிற இன்டர்காம்ல நர்ஸ் கூப்பிடும் போது அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸையும் அந்த இடத்துக்கு
இடத்துக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்க, என்னோட ஃப்ரெண்டு ஜாக் இங்க வந்து என்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லும் போது, உன்னோட ஃப்ரெண்டுனா அந்த ஜாக் அந்த இறந்து போனான்ல அவனான்னு கேட்க, ஆமான்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். பட் இருந்தாலும் தம்பி இங்க பாரு, அது எல்லாமே வெறும் கனவா மட்டும்தான் இருக்கும். எப்படியும் இன்னும் 1-2 நாள்ல நீங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆக போற. சோ அதனால இதெல்லாம் கனவு தான், போட்டு எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுன்னு. வேணும்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே எதுக்கு நீ ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இங்க லண்டன்ல ஸ்டே பண்றே அப்படின்னு கேட்க, கட் பண்ணா நம்ம ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆயிருந்திருக்கான். இந்த மாதிரி அந்த பிரின்சி நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு நேரா அவளோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாள. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ எழுந்திருச்சு ரெஸ்ட் ரூம் வருவானா, கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்லாம் அவன் ஃப்ரெண்ட் அங்க நின்னுகிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் இந்த தடவை பயப்படல, ஏன்னா ஏதோ சேத்துக்குள்ள விழுந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்து ஹால்ல உட்கார வச்சு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. என்னடா முடிவெடுத்து வந்திருக்கேன்னு ஜாக் கேட்க, என்ன முடிவெடுத்து வந்திருக்காங்க, நீ ஒரு அண்டெட்டு அதாவது சாகாம இருக்கிறவன், நான் இந்த மாதிரி ஒரு வேர்வுல்ஃப், என்னடா இருக்குன்னு கேட்க, என்ன இருக்கா, நாளைக்கு பௌர்ணமி மாமே, நாளைக்கு முழு நிலவு வந்துச்சுன்னு நீ ஒரு வேர்வுல்ஃபா மாறிடுவ, ஒரு மனித ஓனாயா மாதிரி இருக்கிற எல்லாரையும் வேட்டையாட ஆரம்பிச்சிருவ. அதனால பெட்டர் நீ இன்னைக்கே வந்து உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லும் போது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீ ஒரு கெட்ட கனவா தான் இருப்ப, நீ உண்மையே கிடையாதுடா அப்படின்னு எவ்வளவோ நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் அந்த ஜாக், நீ கண்டிப்பா ஒரு மான்ஸ்டர் தான்டா, திருப்பி நீ பாரு ஒரு மாதிரி இருக்கிற எல்லாரையும் சாகடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ பேசுற சத்தம் கேட்டு அந்த பிரின்ஸையும் எந்திரிச்சு வந்து, என்னடா என்னாச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் பெட்ல படுக்கிறதுக்காக போக, நான் திருப்பியும் ஜாக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவானா. ஜாக்க பாத்தியா, சரி எங்க பார்த்தேன்னு கேட்க, இங்கதான் பார்த்தேன்னு சொல்லுவான். அப்படி என்ன பேசுனீங்கன்னு கேட்கும்போது, வேற என்ன, அவன் வந்து என்ன ஒரு மான்ஸ்டர்னு சொன்னான், நான் ஒரு வேர்வுல்ஃபாமா, நாளைக்கு வந்து நான் ஒரு மாதிரி இருக்கிற எல்லாரையும் சாவடிச்சிருவேன், ரொம்ப முக்கியமா தனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள தனக்கு நெருக்கமா இருக்கிறவங்கள தான் அந்த வேர்வுல்ஃப் எல்லாம் சாவடிக்கும், எனக்கு பயமா இருக்குதுலாம் சொல்லும் போது, அப்பயும் இவன் இன்னும் அந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வரலையோன்னு சொல்லி அந்த பிரின்சி வந்து இதை பெருசா எடுத்துக்க மாட்டா. உன்னோட நண்பன் அந்த ஜாக் உனக்கு ரொம்ப நெருக்கமானவன்னு எனக்கு தெரியும், அவன் கூட இருக்கும்போது தான் இறந்து போன காரணத்துக்காக, அவன் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி உன் மேல நீயே வந்து செல்ஃப் பிளேம் பண்ணிட்டு இருக்கிற, இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, போட்டு மனசை ரொம்ப குழப்பிக்காதுன்னு ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட டாக்டர் இருக்கிறாருல, அவரு கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோக்கு எங்க இந்த அட்டாக் நடந்துச்சோ அதே ஊருக்கு போறாரு. அந்த பப்ல இருக்கிற ஆளுங்களை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணா என்ன பதில்னு தெரிய வரும்னு ஹீரோ சொல்லியிருந்திருப்பானா, அதனால போலீஸ் அதை பண்ண போறது கிடையாது, நம்மளே பண்ணுவோம் தான் அந்த டாக்டர் வந்திருக்காரு. முதல்ல போய் அந்த கடையில ஒரு பியர் வாங்கிட்டு அங்க பக்கத்துல உட்காந்துருக்கிறவங்கிட்ட, ஆமா இந்த மாதிரி 2 அமெரிக்கன் பசங்க இங்க வந்துட்டு ஏதோ ஒரு பைத்தியக்காரனால அட்டாக் பண்ணப்பட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையா என்ன, ஊருக்குள்ள வரும்போது அந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன்னு சொல்லும் போது, அப்படியா எங்களுக்குள்ள எதுவும் தெரியலன்னு சொல்லி முதல்ல சமாளிக்க ஆரம்பிப்பாங்களா. ஆனா அப்ப அங்க ஒரு மொட்டை ஒருத்தன் வந்து செஸ் ஆடிக்கிட்டு இருப்பான், அவங்ககிட்ட போய் வந்துட்டு சும்மா கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது சைட்ல அந்த ஸ்டார் போட்ட அந்த ஒரு சிம்பிள் இருக்கும்ல அதையும் காமிச்சிட்டு, ஆமா இந்த சிம்பிள் என்னது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் கேட்க, அதுக்கு அந்த கடையோட ஓனரமாவும், அது தெரியலங்க, இந்த கடையை நாங்க முதல்ல வாங்கும் போது அது கிட்டத்தட்ட ஏதோ 200 வருஷமா இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த சிம்பிளுக்கு ஏதோ கல்ச்சரல் வேல்யூ இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை பெருசா கண்டுக்காம விட்டுட்டோன்னு. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ற மாதிரியே தெரியலையா, என்ன ஓவர கேள்வி கேட்கிற, ஏதாவது போலீஸா அப்படின்னா இந்த சொட்டை கேட்கும் போது, போலீஸ்ல ஒண்ணும் கிடையாது, ஆக்சுவலி அந்த பையனுக்கு அடிபட்டு இருந்ததுல, அதுல ஒரு பையன் வந்து தப்பிச்சிருந்தான், அந்த பையனுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், நான் ஒரு டாக்டர் தான், இங்க லண்டன்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த பையன் தான் தன்னை ஏதோ ஒரு வேர்வுல்ஃப் அட்டாக் பண்ணதாகவும் ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணதாகவும் சொல்லிட்டு அப்படியே பயந்து இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தான், அதனால ஒரு டாக்டரா என்னன்னு செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது கதை தெரியுமான்னு கேட்டேன், வேர்வுல்ஃபா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லி அவனை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பப்ல இருந்த ஒரு பையன் மட்டும் அப்படியே தொப்பியில எடுத்து போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரி இருக்க, நம்ம டாக்டருக்கும் யாரும் எந்த ஒரு பதிலும் சொல்ற மாதிரி தெரியல, ஈவன் வேற ஏதாவது ஃபுட் இருக்குன்னு கேட்டாலும் ஃபுட்டெல்லாம் இருக்கு உங்களுக்கு எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் ரிப்ளை எல்லாம் வர ஆரம்பிக்குமா. ஓகே ஃபைன், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா கலவரமாயிரும்னா டாக்டர் அங்க இருந்து வந்துட்டு கார் எடுக்க போயிருவாரு. ஆனா அப்பதான் இவரு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பப்ப விட்டு ஒருத்தன் போயிருந்திருப்பான்ல, அவன் உரமா இருந்து பாத்துக்கிட்டே இருக்க, நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல போறானோன்னு சொல்லி நேரா அவங்கிட்ட போய் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கும் போது, அந்த பையன் அவனை நாங்க வெளியே போக விட்டுருக்க கூடாது, அவன் இப்போதைக்கு ஆபத்துல இருக்க போறான், முழு நிலவு வரப்போகுது, அவன் மட்டும் கிடையாது அவனை சுத்தி இருக்கிற எல்லாருமே ஆபத்துல இருக்கிறாங்கன்னு பதறிட்டு இருக்கேன். சரிரா என்ன ஆபத்து முழுசா சொல்றான்னு இந்த டாக்டரும் கேட்கக்குள்ளேயே கரெக்டா பின்னாடி வந்து அந்த சொட்டை போது நிறுத்துன்னு கத்துவானா, அவ்வளவுதான் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னு பயத்துல வேகமா அங்கிருந்து ஓடி போயிருவான். அதுவே காலையில இருந்திருக்கும், பிரின்ஸையும் நம்ம ஹீரோவை வீட்டுல தனியா விட்டுட்டு, ஓகே எங்கேயாவது உடம்புக்கு இது பதட்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன், மறக்காம எனக்கு கால் பண்ணு சரியான்னு அவ கிளம்பிடுறான். அப்ப ரோட்ல ஒரு நாய் நம்ம ஹீரோவை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்க, அந்த நாயை வாக்கிங் கூட்டு வந்தா 2 பொண்ணுங்க, என்ன அங்கிள் உங்களை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போவாங்களா.
நாயெல்லாம் நம்மள கேவலமா பாக்குதேன்னு வீட்டுக்குள்ள போகலான்னு பார்த்தா வீடு பூட்டி இருந்திருக்கு. ஐயோ வெளியில வரும்போது தெரியாம பூட்டிட்டோமோன்னு யோசிச்சவனும் விண்டோ வழியா போகலான்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு பூனையுமே நம்ம ஹீரோ பார்த்து விகாரமா கத்துமா. அது கத்துறத பார்த்து நம்ம ஹீரோக்கே டவுட் வந்துடும். சோ அதுக்கப்புறம் உள்ள வந்தவனும் கண்ணாடியில ஒரு மாதிரி நாய் மாதிரி எல்லாம் குலைச்சு பார்ப்பான். இல்ல நமக்கெல்லாம் எதுவும் ஆகலன்னு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம்னு பார்ப்பான். இருந்தாலும் அதுவும் போர் அடிச்சு போயிட்டு அங்க இருக்கிற பெட்ல போய் பாட்டெல்லாம் கேட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு இருந்தாலும் தூக்கம் வராது. அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்க இங்க ஹாஸ்பிட்டல்ல பிரின்ஸையுமே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஆல்ரெடி நைட் ஆயிருந்திருக்கும். முழு நிலவு வந்திருக்கேன். வீட்டுல நம்ம ஹீரோ புக் படிச்சுக்கிட்டு இருப்பானா திடீர்னு பார்த்தா அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்கும். என்ன நடக்குன்னு அவனுக்கே புரியாது. சட்டை கிட்ட எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருப்பானா அப்போ அவனோட கை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அவனோட உடல்ல இருக்கிற அந்த முடிகள் எல்லாமே பயங்கரமா வளர ஆரம்பிக்கும். அவனோட கால் பாதங்கள் எல்லாமே ஒரு மாதிரி நீண்டுக்க அந்த முதுகெலும்பெல்லாம் இருக்கும்ல, சோ அதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே புடைச்சுக்கிட்டு நிக்க ஆரம்பிக்கும். அவனோட ஃபேஸ் ஒரு மாதிரி கோரமா மாற ஆரம்பிக்க இறுதி அந்த இடத்துல முழுசா ஒரு மனித ஓனாயா மாறி இருக்கிறான். அன்னைக்கு நைட்டு டாக்ஸில இருந்து ஒரு கப்பல் பார்த்து அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே இறங்கி வந்துட்டு இருப்பாங்களா. அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு உள்ள போந்த நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண இது அங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு லேடி பாத்துறாங்க. இருந்தாலும் தெளிவா பாக்கல. அங்க என்னமோ ஒண்ணு இருக்கு, அது என்னென்ன போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். சோ அவங்களும் வெளியே வந்துட்டு என்னடா எவனாவது பூச்சாண்டி காட்டுறீங்களான்னு வந்தா அந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்கும். அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட டாக்டர் இருக்கிறாருல, சோ அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அந்த பிரின்சி நர்ஸை கூட்டிட்டு போய் இப்ப ஹீரோ உன் வீட்டுல தான் இருக்கிறான் அப்படின்னா உன் வீட்டோட போன் நம்பர் சொல்லுன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அங்க எடுக்கல. அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் பிரின்சி நர்ஸ் கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோக்கு எந்த இடத்துல அடிபட்டுச்சோ அந்த ஊருக்கே நான் போயிருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேர்வல்ஃப பத்தி சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். சோ ஹீரோ கூட தான் ஏதோ இந்த ஓநாய்கள்லாம் பாக்குற மாதிரி இல்ல ஓநாய் மாதிரி உணர்றேன் அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருந்தானா, இதுக்கு முன்னாடி அப்படி ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தானு கேட்கும்போது ஆமா 1-2 தடவை சொல்லியிருந்திருக்கான். அது உண்மையிலே சீரியஸான விஷயமா என்னன்னு கேட்க வெல் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் அந்த ஊருக்கு போனதுல இருந்தே போலீஸ் கிட்ட நம்ம ஜாக்கையும் ஹீரோவையும் அட்டாக் பண்ணது ஒரு பைத்தியக்காரன் தான் அப்படின்னு சொல்லி விட்னஸ் இருந்திருக்காங்கல்ல. சோ அந்த விட்னஸ் என்னமோ இருந்தது உண்மைதான். பட் இருந்தாலும் ஒரு பைத்தியக்காரன் தான் இவங்களை அட்டாக் பண்ணா அப்படிங்கறது உண்மை கிடையாது. வேற ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. அது கம்ப்ளீட்டா அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே அதை ஒன்னா சேர்ந்து மூடி மறைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சேர ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயம் இருக்குது. அண்ட் உண்மையாலுமே நம்ம ஹீரோ சொன்னபடி நம்ம ஹீரோ ஒரு மனித ஓநாயால தான் தாக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா முழு நிலவு வரும்போது அவனும் ஒரு மனித ஓநாயா மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம கூட இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாரையும் காயப்படுத்துவான். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இருந்தாலும் முதல்ல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு கால் பண்றாங்க. அதே நைட்டு ஒரு ஆத்தோரமா இந்த ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களா அவங்களையும் அட்டாக் பண்றதுக்காக போறான். ஈவன் சப்வேல கூட ஒரு நபர் ட்ரெயின் அவுட் இறங்கி வர இப்போதைக்கு பிளாட்ஃபார்ம்ல அவர் மட்டும் தான் இருக்கிறாரு. ஏதோ ஒண்ணு உரும்புற மாதிரியான சத்தம் ஒண்ணு கேக்குமா, யாராவது இருக்கிறீங்களா என்னன்னு இவரும் கேட்க ஆனா மறுபடியும் உரும்புற மாதிரியான அந்த சத்தம் மட்டும் தான் வருமா. இவருக்கு லைட்டா பயம் வந்துடும். அதனால வேகமா அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு எக்ஸ்லேட்டர்ல ஏறிலாம் வந்துருவாரு. ஆனா ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோவையும் அவன் பார்க்க அவ்வளவுதான் பயத்துல வேகமா அங்க இருந்து அடிச்சு பிடிச்சு ஓடிக்கிட்டு இருப்பானா டக்குனு அங்க இருக்கிற எக்ஸ்கலேட்டர்ல போய் அப்படியே தடிக்குட்டி கீழே விழுக அவ்வளவுதான் என்ட்ரி கொடுத்த நம்ம ஹீரோ உன காலி பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில ஒரு ஜூல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஆச்சரியமா எதையோ பாத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா நம்ம ஹீரோ இப்போ ஜூல தான் இருக்கிறானா ஏதோ இந்த உல்ஃபலா இருக்கும்ல அந்த பொட்டிக்குள்ள இருப்பான். நல்ல வேலை அந்த உல்ஃப் எதுவுமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாத மாதிரி இருக்கு. ரைட் நம்ம எப்படி இங்க வந்தோம்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் எஸ்கேப் ஆயிருவான்னு அந்த கூண்டு விட்டு வெளியே வந்தவனும் அங்க இருக்கிற புதற்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானா அப்ப அங்க ஒரு குட்டி பையன் பலூன் வச்சு நின்றுகிட்டு இருக்க. டே குட்டி பையன் இங்க வாடான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு நான் தான் ஃபேமஸான பலூன் திருடன்னு அவனோட பலூனை வாங்கி வச்சுக்கிட்டு வேகமா அங்கிருந்து போனவனும் ஒரு பாட்டிமாவோட ஓவர் கோட் ஒன்று இருக்கும் அதையும் ஆட்டையை போட்டுருவானா. இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் இருக்கிறாருல, சோ ஒரு நியூஸ் பேப்பர் காலையில வாங்கும் போது அதுல நேத்து நைட் இந்த மர்டர்லாம் நடந்திருக்கும்ல, சோ அதை பத்தின நியூஸ் எல்லாமே இருக்கும். ப்ராபப்ளி ஹீரோ அதை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ எப்படி அந்த ஒரு கோட்டை மட்டும் மாட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறானா. எப்போடா வீட்டுக்கு வந்துட்டாடான்னு சொல்லி பிரின்ஸுக்கு பயங்கர ஹாப்பி. எங்கடா போனோன்னு கேட்கும் போது இல்ல எனக்கு தெரியல, நான் உட்காந்து புக் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா நான் ஜூல இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கே சுத்தமா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டும் நம்ம ஹீரோ பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பானா. கரெக்டா அந்த டாக்டர் இருக்கிறாருல, சோ அவருமே கால் பண்ணிட்டு அந்த பிரின்ஸ் கிட்ட ஹீரோவை பத்தி விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டான் அப்படின்னு. ஆனா நேத்து நைட்ல இருந்தா அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையாமா. காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது ஏதோ ஜூல இருந்தான்னு சொல்றான். பட் இருந்தாலும் ஓகே ஃபைன் நல்லா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கிறான், பைத்தியமா மாறாம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த டாக்டரும் அவர் நியூஸ் பேப்பர்ல படிச்ச விஷயங்கள்லாம் எதுவும் சொல்லிக்காம நீ ஹீரோ கூப்பிட்டு
உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா, அவனை நான் பர்சனலா அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு பிரின்ஸையும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர பார்த்தா டாக்ஸி ஏறக்குள்ளேயே அவன் பாட்டுக்கு பயங்கர ஜாலியா அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டே இருக்கிறானா. டாக்ஸில ஏறும்போது அப்ப அந்த டாக்ஸி டிரைவரும், கேள்விப்பட்டீங்களா மேடம், நேத்து நைட்டு கிட்டத்தட்ட ஏதோ 6 பேரு கிட்ட வந்து இறந்து போயிருந்திருக்காங்களாமா, எல்லாரோட பாடியுமே வந்து ஏதோ மிருகம் அடிச்சு போட்ட மாதிரி செதஞ்சு கிடக்குதாமெல்லாம் சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோவோட மூஞ்சி அப்படியே மாறிட்டு வேகமா காரை நிறுத்த சொல்றான். வேகமா இறங்கி அங்கிருந்து ஓட பின்னாடியே பிரின்ஸையும் போவால, இந்த மாதிரி நான் தான் அந்த மர்டர் எல்லாத்தையும் பண்ணியிருந்திருப்பேன், கண்டிப்பா எனக்கு தெரியும், உடனே நான் ஒரு போலீஸை கண்டுபிடிச்சு அவர் என்ன சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணி ஆகணும்லாம் சொல்லும் போது, உனக்கு இருக்கிறது ஏதோ ஒரு கண்டிஷன், அதை சரிப்படுத்திடலாம் அப்படின்னு பின்னாடியே இந்த பிரின்ஸி வந்துகிட்டு இருப்பான். சோ அப்போ நம்ம ஹீரோவுமே அங்க ஒரு போலீஸை கண்டுபிடிச்சிட்டு, யோ நேத்து அந்த மர்டர்லாம் நடந்துச்சுல 6 பேர், அவங்க எல்லாரையும் நான் தான் கொலை பண்ணேன், என்ன நீ அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லும் போது, போயா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு கண்டுக்க மாட்டாரா. என்ன பண்றேன்னு தெரியாத நம்ம ஹீரோ உடனே அந்த போலீஸ்காரர் வந்து போட்டு அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருவான். யூரோப்ல இன்னும் அந்த ராஜா கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்றாங்களா, சோ அதனால ராயல் ஃபேமிலியை சேர்த்து அசிங்கப்படுத்த, இனிமேல் ஒரு வார்த்தை ராயல் ஃபேமிலி பத்தி தப்பா பேசினா உன்னை தூக்கி உள்ள வைக்க வேண்டியதா இருக்கும், ஏதோ பாக்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கிற அப்படிங்கிறங்காட்டி விட்டுட்டு போறோன்னு பிரின்ஸையும் நம்ம ஹீரோவையும் ஒரு மாதிரி மிரட்டிட்டு தான் அந்த போலீஸ் அங்கிருந்து போறாரு. பொறுமையா என்னால உன்னை குணப்படுத்த முடியும்னு பிரின்சி சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோ அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு, இல்ல எனக்கு தெரியும் நீ என் கூட இருந்தா கண்டிப்பா நான் உன்னையும் சேர்த்து கொலை பண்ணிடுவேன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவான். பிரின்சி டாக்டரை மீட் பண்றதுக்காக வந்திருக்க, ஏற்கனவே நம்ம ஹீரோவோட கேஸை விசாரிச்சு அந்த இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் வந்திருப்பாங்க. என்னன்னா உப்ப சில மர்டர்லாம் நடந்திருக்குல்ல, இதுக்கும் வந்து யாரு காரணமா இருப்பாங்க ஒரு கேள்வி. ஏன்னா ஜாக்கோட பாடி வந்து எப்படி ஏதோ ஒரு கொடூரமான மிருகம் வந்து கொலை பண்ண மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பார்த்தா இந்த 6 பாடியுமே இருக்கு. சோ ப்ராபபிலி இப்ப நம்ம ஹீரோவோட கேஸுக்கும் இப்ப நடந்த இந்த ஒரு மர்டருக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் இந்த டாக்டர் கிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ஈவன் அந்த இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்பும் போது கூட நம்ம ஹீரோ மேல எல்லாம் பெருசா சந்தேகப்படல. ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்றீங்க, கண்டிப்பா அவனை கண்டுபிடிப்போம், ஆனா இந்த கேஸுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லன்னு தான் சொல்லிட்டு போறாங்க. அதுவே நம்ம ஹீரோ டெலிபோன் பூத்துல போயிட்டு அவனோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி, எனக்கு உங்களை ரொம்பவுமே பிடிக்கும், எப்பவுமே உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு பாசமலையா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவனோட கையை வந்து அறுத்துக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவானா. இருந்தாலும் அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. பூத்தை விட்டு வெளியே வரும்போது அங்க இருக்கிற ஒரு தியேட்டருக்கு முன்னாடி நம்ம இறந்து போன ஜாக் இருக்கிறான்ல, அவன் நின்னுகிட்டு இருப்பானா. சரின்னு நம்ம ஹீரோவும் தியேட்டருக்குள்ள போக அவன் அங்க லாஸ்ட் சீட்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவன் கூட போய் உட்காந்துக்கிட்டு, என்னடா மூஞ்சி இருக்கிறதுக்கு மோசமா போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட நியூ ஃப்ரெண்ட்ஸை பாக்குறியா மாமேன்னு சொல்லி கை காட்டுவான். பார்த்தா நேற்று நைட் நம்ம ஹீரோ மர்டர் பண்ணியிருப்பான்ல, அவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஆன்மாக்கெல்லாம் வந்திருப்பாங்க. சோ இப்போதைக்கு இந்த இறந்து போன எல்லாத்தோட ஆன்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்னா இறுதியா இருக்கிற இந்த ஒரே ஒரு வேர்வல்ஃப் இறந்தாகணும், நம்ம ஹீரோ இறந்தாகணும். அதனால எந்த மாதிரி சாகிறதுங்கிறது பெட்டரா இருக்குன்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் மாறி மாறி நம்ம ஹீரோக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவே வெளியில பார்த்தா நைட் ஆக ஆரம்பிச்சிருது, முழு நிலவும் வர நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா வேர்வல்ஃபா மாறிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தியேட்டர்ல இருக்கிற எல்லாரையும் காலி பண்ண ஆரம்பிச்சிருவானா. அந்த தியேட்டருக்கு வெளியில இருக்கிற மக்களும் யாராவது எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க நல்லாரு. அங்க சுத்தி இருக்கிற போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து மக்களை சமாதானப்படுத்திட்டு அதுல ஒரு ஆபீசர் மட்டும் என்னவா இருக்குன்னு செக் பண்றதுக்காக உள்ள போறாரா. உள்ள போனா அங்க இருக்கிற ஒரு பாடிய நம்ம ஹீரோ முழுசா ஒரு ஓனாயா மாதிரி கொடூரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அதை பார்த்து பயந்து போனவரு வேகமா வந்துட்டு அந்த தியேட்டரோட ஷட்டரே வந்து இழுத்து முடியறாங்க. அங்க வந்த 4-5 போலீஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை அடைச்சு பிடிக்க, கரெக்டா நம்ம ஹீரோட கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருல, அவரும் வருவாரா. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஷட்டரையே பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்தவன் முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருல அவரை தான் காலி பண்றான். அதுக்கப்புறம் அப்படியே ரோட்ல போக ஆரம்பிக்க எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து பயப்படுறாங்க. அப்படியே பயங்கரமா ஆக்சிடென்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவே ஹாஸ்பிட்டல்ல தூங்கிட்டு இருக்கிற பிரின்சியை எழுப்பி நம்ம ஹீரோ இந்த மாதிரி எங்க ஊருக்குள்ள உலாவிட்டு இருக்கிறானாமங்கிற விஷயத்த அந்த டாக்டர் சொல்ல, ஊருக்குள்ள அவ்வளவு அலப்பற பண்ணிட்டு நம்ம ஹீரோ நேரா போய் அங்க இருக்கிற ஒரு முட்டு சந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவானா. ஆனா ஆப்வியஸ்லி ஏகப்பட்ட போலீஸ் பார்த்தா அந்த இடத்துல கன்ஸோட வந்து குமிக்கப்பட பிரின்சியும் டாக்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப பிரின்சி பார்த்தா அந்த போலீஸ் எல்லாத்துக்கும் நடுவுல உள்ள போந்துட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட போய் அவனை காம் டவுன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அங்க இருக்கிற நம்ம ஹீரோ கிட்டையும் பொறுமையா இரு, கண்டிப்பா என்னால உனக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் அட்டாக் பண்ண பார்க்கும்போது போலீஸ் எல்லாம் ஷூட் பண்ணிடுறாங்க. சோ இறந்து போன நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல மனித உருவத்துல இருக்கேன். அதை பார்த்து பிரின்ஸையும் பயங்கரமா கதறி கதறி எழும்போது அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பாக்குறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.